சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ரயில்வே துறையில் 22,000 பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயில் 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட குரூப் டி பிரிவில் 22,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் RRB எனப்படும் ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்படுகிறது. அந்த வகையில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் மற்றும் பல்வேறு பொறியியல் துறைகளில் உதவியாளர் பணிகளில் 22,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை இந்திய ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட தெற்கு ரயில்வேயில் 1036 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இத்தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு அல்லது ITI முடித்த 18 முதல் 33 வயதிற்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக குரூப் டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் வரும் 3ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிப்ரவரி 3 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த மாற்றம் இருக்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் முதல் தஞ்சாவூர் வரை செல்லும் உழவன் விரைவு ரயில் இனி தாம்பரத்திலிருந்து மதியம் 3:50 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி விரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ராமேஸ்வரம் விரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. அதே நேரம் சென்னை எழும்பூர் மும்பை அதிவிரைவு ரயில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து காலை 6:50 மணிக்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் அகமதாபாத் திருச்சி இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சென்னை வழியை தவிர்த்து வேலூர் வழியாக இயக்கப்படும் எனவும் கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். சிவகங்கை மாவட்டத்திற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் ஜீவா நினைவரங்கம் மற்றும் கவியரசர் முடியரசனார் சிலையை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் மகாத்மா காந்தியடிகளும் தோழர் ஜீவாவும் சந்தித்துக் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பிப்ரவரி 6ஆம் தேதி கன்னிமாரா நூலகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை திறக்கப்படும் என்று அறிவித்தார். காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு உடனடியாக ஒரு சிலை வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் காரல் மார்க்ஸ் அவர்கள் நூல் நிலையத்தை அதிகம் அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். லைப்ரரிக்கு தான் அவருடைய வாழ்வே அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து குன்றக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார். குன்றக்குடி அடிகளாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100ஆண்டு கல்வெட்டை திறந்து வைத்து குன்றக்குடி அடிகளார் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். அடிகளார் 100ஆண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். அதையடுத்து காரைக்குடி கடனிவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வீறு கவியரசர் முடியரசனாரின் சிலையை முதல்வர் திறந்து வைத்தார். சிவகங்கையில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா காந்தி சந்திப்பு சிலையை திறந்து வைத்த முதலமைச்சருக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நன்றி தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மகாத்மா காந்தி மற்றும் ஜீவா சந்தித்துக் கொண்டதன் நினைவாக சிலை மற்றும் நினைவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், மறைந்து 60 ஆண்டுகள் கடந்தும் ஜீவாவுக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது தமிழக வரலாற்றில் முக்கிய நிகழ்வு என கூறினார். ஜீவா இறந்து ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய ஒரு மணிமண்டபம் என்பது திறக்கப்பட்டிருப்பு என்பது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், தோழர் ஜீவாவின் தொண்டு மற்றும் சேவையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது மிக மிக அவசியம் என்றார். காந்தி மிக மிக அவசியம். தோழர் ஜீவாவினுடைய தொண்டும் சேவையும் அடுத்த தலைமுறைக்கு மிக மிக அவசியம். காந்தி ஜீவா சந்திப்பு சிலை மற்றும் நினைவகத்தை திறந்து வைத்த முதலமைச்சருக்கு மு. வீரபாண்டியன் நன்றி தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தங்கள் கூட்டணி முடிவாகிவிட்டதாகவும் ஆனால் திமுக கூட்டணியில் இழுபறியாகி உள்ளதாகவும் விமர்சித்தார். திமுக அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது.
நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க, காங்கிரஸுக்கு திமுகவும் கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் வந்து வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். இன்னும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக இபிஎஸ் அறிவித்தார். 2 மாதங்களில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் கூறினார். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தணும். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. வரும் தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். காங்கிரசுக்கு திமுக அடிமையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமாக ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யாருக்கு அடிமைன்னு அவருக்கு நல்லா தெரியும். பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழ்நாடு வர உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 3வது வாரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல் பரப்புரையை நிகழ்த்தினார். அதில் அதிமுக, பாமக, அன்புமணி தரப்பு, அமமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திற்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார். இதற்காக மேற்கு மண்டலத்தை முன்னிலைப்படுத்தி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் 2ஆம் கட்ட பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சியிலே முதலமைச்சர் 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்கவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விகளை இவை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் பங்கேற்ற என்டிஏ கூட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் பேனரில் இல்லாதது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கு 40% வாக்குகள் உள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு 40 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக வெளியாகும் தகவல் உண்மையில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். 41 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட், 41 எம்எல்ஏ சீட். எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அது உண்மை இல்லை. அதெல்லாம் ஓகே. என்ன பேசினாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது, பேசியிருக்காங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் குறித்து விமர்சித்த மதுரை மாநகர திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கண்டிப்பாக கேட்டு பெறும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாரோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சியமும் பார்ப்பதற்கு
தாவேகாவுடன் சேர்ந்தால் காங்கிரசிற்கு பலம் கிடைக்கும் என விஜயன் தந்தை கூறியது தொடர்பான கேள்விக்கு கட்சியில் இல்லாதவர்களின் கருத்துக்களுக்கு தான் பதில் சொல்ல முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் கூறினார். தேமுதிக யாருடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நிலையில் நடந்த அக்கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் பார்வை தேமுதிக பக்கமே உள்ளதாக கூறினார். நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் என்று குறிப்பிட்டார். அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. சீமான் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஆல்ரெடி நாங்க தனிச்சு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரியும். என் வாயில சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரியும். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நடைமுறை தமிழ்நாட்டில் வந்தால் நல்லதுதான் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்தார். ஜனநாயகன் பட வழக்கில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்று தொடர்பான வழக்கை தனி நீதிபதி ஆஷாவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் பிறப்பித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதிகள் அமர்வு குறிப்பிட்டது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் மேலும் தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டது. வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்ததாக கூறப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தணிக்கை வாரியம் தாக்கல் செய்துள்ளது. அதில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என தணிக்கை வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 நாட்களுக்கு பிறகு பெண்ணின் உடலை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். சென்னை அடையார் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் ரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். விசாரணையில் இறந்தது பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி கௌரவ்குமார் என்பதும் மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் தரமணி பகுதியில் தங்கி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாவலராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கௌரவ்குமாரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியானது. அதன்படி 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கடந்த 28ஆம் தேதி அடையாறு ஆற்றங்கரையோரம் 2 வயது குழந்தையின் சடலத்தை கண்டெடுத்தனர். இதையடுத்து சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஷ் உட்பட வடமாநிலத்தவர்கள் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் 3 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு பெண்ணின் உடலை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். பெண்ணின் உடல் உடற்கூறாய்விற்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னையில் மாடுகளுக்கு உரிமம் பெறுவதும் மைக்ரோசிப் பொருத்துவதும் கட்டாயமாக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் மாடுகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது. சென்னையில் அனைத்து மாடுகளுக்கும் உரிமம் பெற வேண்டும் என்றும் உரிமம் வழங்கப்படும் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் எனவும் சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உரிமம் பெறவில்லை என்றால் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் விதிமீறல் தொடர்ந்தால் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுகளுக்கு உரிமம் பெறுவதற்காக 45 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மார்ச் 18ஆம் தேதிக்குள் உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மாநகராட்சி கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் தை வளர்பிறை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் தை வளர்பிறை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்ட அபிஷேகம் நடத்தப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய நந்தி பகவானை திரளான மக்கள் தரிசனம் செய்தனர். அதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், சிறுவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவில் மற்றும் காரைக்கால் கைலாசநாதர் கோவிலும் தை வளர்பிறை பிரதோஷம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவில் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முருகன் சிலை அமையவுள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்த வழக்கறிஞர்கள் குழுவின் அறிக்கை அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பிடித்த நீதிபதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 137 மீட்டர் தூரத்தில் சிலை வைக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். அப்பொழுது அறநிலையத்துறை தரப்பில் முருகன் சிலைக்கு பூசைகள் ஏதும் நடத்தப்படாது என்றும் சிலையை பலம் வந்து தரிசிக்க மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் 137 மீட்டர் இடத்திற்கு பதிலாக 437 மீட்டர் தொலைவில் மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அனைத்து பள்ளிகளிலும் சானிட்டரி நாப்கின்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் JP பர்திபாலா மற்றும் மகாதேவ் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதில் அரசியல் சாசன பிரிவு 21 படி மாதவிடாய் சுகாதாரம் என்பது உரிமைகளில் ஒன்று என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கு தண்ணீர் வசதியுடன் தனித்தனியே சுகாதாரமான கழிவறைகள் இருப்பதை உறுதி செய்ய உத்தரவிட்டனர். ஏற்கனவே இருக்கும் கழிவறைகளும் புதிதாக கட்டப்படும் கழிவறைகளும் மாணவர்களின் தனிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து கழிவறைகளிலும் போதிய தண்ணீர் வசதி, சோப் உள்ளிட்டவை அனைத்து நேரமும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் அனைத்து பள்ளிகளும் மாணவிகளுக்கு மக்கும் தன்மை கொண்ட தரமான சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாதவிடாய் சுகாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மாதவிடாய் கால அவசரத்திற்கு தேவையான கூடுதல் உள்ளாடைகள், கூடுதல் சீருடை, நாப்கின்கள் உள்ளிட்டவற்றை மாணவிகள் வைத்துக் கொள்ள தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மறைந்த அஜித் பவாரின் மனைவியும் எம்பியுமான சுனேத்ரா பவார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததை அடுத்து கட்சியிலும் அரசியலிலும் அவரது இடத்தை யார் நிரப்புவது என்ற கேள்வி எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சுனேத்ரா பவாரை அமைச்சரவையில் சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர். அஜித் பவாரின் குடும்பமும் கட்சியும் எடுக்கும் முடிவுக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி ஆதரவு அளிக்கும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மும்பையில் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சி தலைவராக சுனேத்ரா பவார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று மூத்த தலைவரும் அமைச்சருமான அமைச்சர் சகன் புஜ்பால் கூறினார். தொடர்ந்து மக்கள் பவனில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் மாநில அமைச்சராக சுனேத்ரா பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கிறார். அஜித் பவார் கவனித்து வந்த நிதித்துறை தற்பொழுது முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸிடம் செல்லலாம் என்றும் சுனேத்ராவுக்கு விளையாட்டுத்துறை ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக சுனேத்ரா துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது. பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர் CJ ராய் வருமான வரித்துறையின் சோதனையால் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு மற்றும் கேரளாவில் முன்னணி கட்டுமான நிறுவனமாக விளங்கும் கான்பிடன்ட் குரூப் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் கடந்த சில நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். அந்த வகையில் பெங்களூரு லாங்ஃபோர்ட் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கான்பிடன்ட் குரூப் நிறுவனத்தின் தலைவர் CJ ராய் அலுவலகத்திலேயே தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. துப்பாக்கி சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் அவரை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். தகவல் அறிந்து வந்த அசோக் நகர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். ராய் பயன்படுத்தியது உரிமம் பெற்ற துப்பாக்கியா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வருமான வரி சோதனை காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலால் இந்த முடிவை CJ ராய் எடுத்தாரா என்றும் விசாரணை நடந்து வருகிறது. தமிழகத்திலிருந்து திருடப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த 3 சோழர் கால வெண்கல சிலைகளை ஒப்படைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் சோழர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் திருடப்பட்டு அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கள் சிலைகளை ஒப்படைக்குமாறு அமெரிக்காவிடம் இந்தியா வலியுறுத்தி வந்தது. இதனிடையே புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு ஆவண காப்பகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி திருடப்பட்ட சிலைகள் 1956 முதல் 1959 வரையில் தமிழகத்தின் கோயில்களில் இருந்தது புகைப்பட ஆதாரங்கள் மூலம் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் திருடப்பட்ட சிவ நடராஜர் சிலை, சோமாஸ்கந்தர் சிலை மற்றும் பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிலையை இந்தியாவிடமே ஒப்படைக்க ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் ஒப்புக்கொண்டுள்ளது.
3 சிலைகளும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படும் அதே வேளையில் சிவநடராஜர் சிலையை அருங்காட்சியகத்தில் வைக்க இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இவற்றில் சிவநடராஜர் சிலையை ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகத்திடம் 2002 போலி ஆவணங்கள் மூலம் விற்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானை நோக்கி மிகப்பெரிய கடற்படை அனுப்பப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவிற்கு அனுப்பப்பட்டதை விட மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை ஈரானை நோக்கி செல்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெனிசுலாவின் நிலைமையும் தலைமையும் மிகச் சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். மேலும் அங்குள்ள எண்ணெய் வளத்தை உலக நாடுகள் விரைவில் எடுத்துக்கொள்ள தொடங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய முன்வரவில்லை என்றால் வெனிசுலாவில் நீங்கள் செய்ததைப் போலவே மீண்டும் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு ராணுவ ரீதியாக பேச விரும்பவில்லை என்று கூறினார். I don't want to talk about anything having to do with what I'm doing militarily, but we have a tremendously powerful fleet there. We have the most powerful ships in the world. We have the most powerful military by far in the world. We showed that. Use them, we will. உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அடுத்த வாரம் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச பனிச்சிற்ப போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. கொலராடோ மாகாணத்தில் உள்ள பிரக்கன்ரிட்ஜ் நகரில் 35வது சர்வதேச பனிச்சிற்ப சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. 12 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் கலைஞர்களுக்கு 12 அடி உயரமும் 25 டன் எடையும் கொண்ட ராட்சத பனிக்கட்டுகள் வழங்கப்பட்டன. இதில் சிற்பங்களை உருவாக்க மின்சார கருவிகள் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பது விதி. கலைஞர்கள் தங்களின் கைத்திறன் மற்றும் எளிய கைக்கருவிகளை மட்டுமே கொண்டு சுமார் 94 மணி நேரம் தொடர்ந்து உழைத்து பணியில் சிற்பங்களை பிடித்தனர். இதில் மனித நாகரிக வளர்ச்சி மற்றும் விவசாயத்திற்கு இடையேயான உறவை விளக்கும் வகையில் பனி சிற்பத்தை இந்தியா சார்பில் காஷ்மீரைச் சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கியிருந்தனர். இந்த போட்டியில் தென்கொரியா முதல் பரிசையும் மங்கோலியா 2ஆம் பரிசையும் பெற்றது. தென்கொரியாவில் வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. வடக்கு சங்சியாங் மாகாணத்தில் உள்ள இம்சோங் பகுதியில் இயங்கி வந்த தனியார் வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மெல்ல வேகமெடுத்த தீ ஆலை முழுக்க பரவி விண்ணை முட்டும் அளவுக்கு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், 56 தீயணைப்பு வாகனங்கள், 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி இன்று நடக்கிறது. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியை வெற்றியுடன் இந்தியா நிறைவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இந்நிலையில் நியூசிலாந்து இந்தியா அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை இழந்த நிலையில் 2வது ஆறுதல் வெற்றி பெற நியூசிலாந்தும் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்ய இந்தியாவும் முயற்சிக்கும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்திய அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் கடந்த 4 போட்டிகளிலும் சொதப்பாத தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் சொந்த ஊரில் ஜொலிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.
மகளிர் IPL கிரிக்கெட்டில் சொந்த ஊரில் மும்பையை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி வெற்றி வாகை சூடியது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற 19வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 167 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஆஷ்லி கார்டர் 46 ரன்களும் ஜார்ஜியா வார்ஹம் 44 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து விளையாடிய மும்பை அணிக்கு தொடக்கம் முதலே சறுக்கலாக அமைந்தது. ஹைலே மேத்யூஸ், நெட்ஸ்கவர் என தொடர்ச்சியாக வீராங்கனைகள் ஒற்றை இலக்கில் ஆட்டமிழந்தனர். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும் நீண்ட நேரம் போராடிய நிலையில் மற்ற வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு மும்பை அணி 156 ரன்கள் மட்டும் சேர்த்து தோல்வியை தழுவியது. கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும் 82 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் நின்றார். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. ஒலிம்பிக்கையொட்டி போர் நிறுத்தம் செய்ய உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நடந்து வரும் போர்களை 52 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது. இத்தாலியில் வரும் 6ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும், மார்ச் 6 முதல் 15ஆம் தேதி வரை பாராலிம்பிக் போட்டிகளும் நடைபெற உள்ளன. இதனையொட்டி ஐநா சபையும் ஒலிம்பிக் நிர்வாகக் குழுவும் உலக நாடுகளை போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. அதன்படி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு முதல் நிறைவடைந்து ஒரு வாரத்திற்கு பிறகு என மொத்தம் 52 நாட்கள் அனைத்து போர்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழங்கால ஒலிம்பிக் விதிமுறைகளின்படி வீரர்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்காக போட்டிகள் நடைபெறும் காலகட்டத்தில் போர்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும் நிலையில் தற்பொழுது போர் நிறுத்தம் சாதகமானதாக இல்லை என்றாலும் நம்மால் இயலும் பொழுதெல்லாம் அமைதியை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்ற செய்தி உலக மக்களை சென்றடையும் என்பதால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஒலிம்பிக் நடத்தும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கல்கி 2 படத்தில் தீபிகா படுகோனுக்கு பதிலாக தென்னிந்திய நட்சத்திரம் சாய் பல்லவி நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்து 2024ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கல்கி 2898 AD. 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இப்படத்தில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருந்தனர். இப்படம் உலக அளவில் 1100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. இதனையடுத்து படத்தின் 2ஆம் பாக படப்பிடிப்பை தொடங்கும் பணியை படக்குழு தீவிரப்படுத்தியுள்ளது. முதல் பாகத்தில் சுமதி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த தீபிகா படுகோன் 2ஆம் பாகத்தில் சில காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டார். இது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தீபிகா படுகோன் நடித்த சுமதி கதாபாத்திரத்தில் நடிக்க ஆலியா பட், பிரியங்கா சோப்ரா, கியாரா அத்வானி, ராஷ்மிகா என பலருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் தற்போது சாய் பல்லவி அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தெரியவந்துள்ளது. ஆமிர் கானின் மகன் ஜூனைத் கானுடன் இணைந்து நடிக்கும் ஏக் தின் படத்தின் மூலம் பாலிவுட்டில் சாய் பல்லவி அறிமுகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியில் சேர்வதற்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள முடியும். மேலும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனிடையே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை குறைத்து தமிழ்நாடு அரசு கடந்த 28ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. அதன்படி பொது பிரிவினர் 150 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்களும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் 75 மதிப்பெண்களும், SC ST பிரிவினர் 60 மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 4,25,000 பேர் எழுதிய ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தகுதி பெற்ற தேர்வர்கள் நாளை மறுநாள் மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வரும் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த அமைச்சரவைக் கூட்டத்திற்கும் நடப்பு அமைச்சரவைக் கூட்டத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் புதியதாக தொழில் தொடங்க விண்ணப்பித்திருக்கும் நிறுவனங்களுக்கான ஒப்புதலும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் பல்வேறு புதிய திட்டங்கள் மற்றும் கொள்கை ரீதியிலான பல்வேறு முடிவுகளும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மகாத்மாவை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் 79வது நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும். காந்தியின் நினைவு நாளையொட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் அமைதி வழியில் வலிமையை உலகுக்கு காட்டி ஒற்றுமையுணர்வு தடைக்க பாடுபட்டவர் காந்தி என புகழாரம் சூட்டினார். கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட மகாத்மா காந்தி ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்றும் நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னையில் வரும் 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணியின் பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. அண்மையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இது உறுதியானது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடியும் பங்கேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் களத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. பிப்ரவரி மாத இறுதி அல்லது மார்ச் தொடக்கத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் வரும் 4ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது. கட்சியினர் தங்களிடையே இருக்கும் பிணக்குகளை தவிர்த்து தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என கடந்த முறை நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் நடக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. கூட்டணி கட்சியினருடன் இணைந்து செயல்படுவது, மக்களை சந்திப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் 49 தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக முக்கிய தலைவர்களின் பரப்புரை பயண திட்டத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி உதகை, திருப்பூர் வடக்கு, திருப்பரங்குன்றம், ராதாபுரம் மற்றும் வால்பாறை தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதேபோன்று விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்வார் என்று நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம், பழனி, தென்காசி, பரமக்குடி தனி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் பரப்புரை செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, கிள்ளியூர், பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவரது சொந்த தொகுதியுடன் சேர்த்து திருப்பூர் தெற்கு மற்றும் குன்னூரில் பரப்புரை செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், முதுகுளத்தூர், விளவங்கோடு, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் எச் ராஜா பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். தியாகராய நகர், வேலூர், ஓசூர், பட்டுக்கோட்டை, ராஜபாளையம், நாகர்கோவில், கிணத்துக்கடவு ஆகிய 7 தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பரப்புரை செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வேளச்சேரி, விக்கிரவாண்டி, மதுரை வடக்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், தளி, குளச்சல் ஆகிய தொகுதிகளில் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். எழும்பூர் மற்றும் ராசிபுரம் தனி தொகுதிகள், ஆவடி, ஆம்பூர், உளுந்தூர்பேட்டை, கலசப்பாக்கம், பரமத்தி வேலூர், குன்னம் ஆகிய தொகுதிகளையும் குறிவைத்து பாஜக பிரமுகர்கள் பரப்புரை மேற்கொள்கின்றனர். இந்த முறை தாமரை தமிழகத்தில் டபுள் டிஜிட்டில் மலர்ந்தே தீரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கையுடன் பேசிய காட்சிகளே இவை.
சென்னை அமைந்தகரையில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சார்பில் மக்களுக்காக மக்களிடமிருந்து எனும் கருத்து கேட்பு இயக்கத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டபுள் இன்ஜின் அரசு நடக்கும் இடமெல்லாம் வளர்ச்சியடைவதாக கூறினார். டபுள் இன்ஜின் சர்க்கார்கள் எங்கெங்க இருக்கிறதோ, ஹரியானாவாக இருக்கட்டும் அல்லது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மத்திய பிரதேசம் ஆகட்டும், எவ்வளவு வேகமான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கனிமொழி அக்கா நேற்று ராகுல் காந்தி கிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அது திமுக காரங்க சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் பேசிய நைனா நாகேந்திரன், திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னவற்றை நிறைவேற்றவில்லை என்றார். வருவதற்கு முன்னால் பல தேர்தல் அறிக்கைகளை சொல்லிவிட்டு இன்று மக்களை மறந்துவிட்டு இன்றைக்கு குடும்பத்தை மட்டுமே ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்திற்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் 39 வாகனங்களின் பயணத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த மோதல் போக்கும் இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கூறிய கருத்துக்கள் தான் இவை. திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த மோதல் போக்கும் இல்லை என்று தெரிவித்தார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா? அந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்பட்டுவிட்டதா? இல்ல கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நல்ல சுமூகமான கருத்து கணிப்புகள் எப்படி வந்தாலும் தேர்தல் களம் திமுக கூட்டணிக்கே சாதகமாக உள்ளது என்று கனிமொழி நம்பிக்கையுடன் கூறினார். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழக அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்யக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழ்நாடு அரசு அவற்றை அரசிதழில் வெளியிட்டது. இந்நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கு இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத வகையில் இருப்பதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெற முடியாத நிலை ஏற்படும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தாவேக்கு அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை பரிசீலித்து புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தனது மனுவில் கூறியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நந்தனம் கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கேட் கீப்பர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாக கேண்டீனில் பணிபுரிந்த 20 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் மற்றும் குணசேகரன், கார்த்திகேயன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தற்பொழுது நந்தனம் கல்லூரியின் கேட் கீப்பர் முருகன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கல்லூரியின் காவலாளி ஹயாத் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் விளையாட்டின் போது ஏற்பட்ட விபத்து காரணமாகவே பள்ளி மாணவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதாகவும் சாதிய மோதல் கிடையாது என்றும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. அவினாசி மரியபுரத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளியில் அச்சிறுவனை சக மாணவர்கள் சாதியின் பெயரை கூறி அவமதிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளி பகுதியில் குப்பையில் எரிந்து கொண்டிருந்த தீயில் மாணவரை சக மாணவர்கள் தூக்கி வீசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் மாணவருக்கு கை மற்றும் காலில் தீக்காயம் ஏற்பட்டது. 4 மணி அளவில் குப்பை கொட்டிட்டு இருக்கையில என்னோட பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிட்டு இருக்கையில 2 பசங்களும் சேர்ந்து கையோர்த்தையும் காலோர்த்தையும் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. பையன் கருப்பாக இருக்கிறான், குரங்கு அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிறாங்க. இந்த பையன் தைரியமாக எங்ககிட்ட சொல்லுவானுங்க. நான் சரி பசங்களுக்குள்ளே சரியாக போயிடும் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க.
அதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்க. தீ காயங்களுடன் மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விளையாட்டின் போது ஏற்பட்ட விபத்தால் சிறுவன் தீக்குழியில் விழுந்ததாகவும் சாதிய மோதல் கிடையாது என்றும் காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இது முற்றிலும் விளையாட்டின் போது ஏற்பட்ட தற்செயலான நிகழ்வு என்றும் தீங்கிழைக்கும் நோக்கம் மாணவர்களிடம் இல்லை என்றும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஒரே பாஜக உறுப்பினரான உமா ஆனந்த் திமுக அரசை பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் இந்த 3 பேருக்குமே I would like to record my appreciation. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அரசை பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பாராட்டி பேசிய காட்சிகளே இவை. கூட்டத்தில் பேசிய உமா ஆனந்த் தனது வார்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்தார். தனது வார்டுக்கான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தந்ததாகவும் அவர் கூறினார். நான் தைரியமாக என்னால் என்னுடைய பகுதிவாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது இவங்க எனக்கு கோஆபரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னால் செய்திருக்க முடியாது. அதனால அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. மேலும் திமுக அரசை பாராட்டுவதை பாஜக தலைவர்கள் யாரும் தடுக்கவில்லை என்றும் உமா ஆனந்த் தெரிவித்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 11வது நாளாக போராட்டம் நடத்தினர். 13 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறை மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிபவர்கள் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்து 11 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக 1000க்கும் மேற்பட்டோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பெண்கள் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து அழுதனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் கூறினர். இதேபோல சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 36வது நாளாக சென்னையில் போராட்டம் நடத்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் கூடி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவலர்கள் கைது செய்தனர். புதுச்சேரியில் 36வது மலர் காய்கனி கண்காட்சி விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி அரசு சார்பாக மலர் கண்காட்சி, காய்கனிகள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 36வது வேளாண் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாளையுடன் கண்காட்சி நிறைவு பெறும் நிலையில் நடப்பாண்டு இம்பேஷன், கைலாடியா, பயர்பால் உள்ளிட்ட 30 வகையிலான மலர் செடிகள், 40,000 மலர்கள், 10,000 ரோஜாக்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பூ மற்றும் காய்கனிகள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள உருவங்கள் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை வழிமறித்து 25 சவர நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணே வீட்டில் நகைகளை வைத்து நாடகமாடியது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. எரவாஞ்சேரியைச் சேர்ந்த ரிலுவானுடீன் என்பவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். கடந்த புதன்கிழமையன்று இவரது மனைவி ஹமிதா பரோஸ் அதே பகுதியில் உள்ள வங்கியில் தனக்கு சொந்தமான 25 சவர நகைகளை லாக்கரில் வைக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் வங்கி லாக்கரில் மறுநாள் வைத்துக் கொள்ளலாம் என திரும்பி வந்தபோது பைக்கில் வந்த இருவர் நகைகளை வழிப்பறி செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஹமிதா பரோஸ் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினர். சந்தேகத்திற்கிடமாக யாரும் அந்த பகுதியில் இல்லாததால் புகார் கொடுத்த பெண்ணிடம் காவல்துறையினர் துருவி விசாரித்தனர். அதில் ஹமிதா பரோஸ் தனது வீட்டில் நகைகளை வைத்துக் கொண்டு வழிப்பறி செய்துவிட்டதாக நாடகம் ஆடியது அம்பலமானது.
உறவினருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருப்பதால் நகைகளை வேறு எங்கேயாவது அடகு வைத்துவிட்டு வழிபறி நடந்துவிட்டதாக கூறினால் வீட்டில் உள்ளவர்கள் நம்பிவிடுவார்கள் என்று திட்டம் தீட்டியுள்ளார் ஹமிதா ஃபரோஸ். ஆனால் காவல்துறை விசாரணையில் அவரது முயற்சி தவிடுபொடியானது. இதையடுத்து பொய்யான புகார் அளித்த ஹமிதா ஃபரோஸை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை சென்றவர்களுக்கு தேவாலயத்தில் தங்க அனுமதி அளிக்கப்பட்டது. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களின் நலனுக்காக தேவாலயத்தில் தங்க அனுமதித்து கிறிஸ்துவர்கள் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு அறுபடை வீடுகளுக்கும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் 50 முதல் 100 கிலோமீட்டர் வரை நடைபயணமாக செல்கின்றனர். இந்நிலையில் பாளையங்கோட்டை மனக்காவலம் பிள்ளை நகரில் உள்ள பரிபேதுரு தேவாலயத்தை கிறிஸ்துவ மக்கள் திறந்து வைத்து யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க ஏற்பாடு செய்துள்ளனர். மின்விசிறி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து மனிதநேயத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர். முழுமையான கணக்கெடுப்பு நடத்தாமல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் தற்போதுதான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் சிறிதாக முன்னேற்றத்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கினால் சமூக அளவில் மேலும் பின்தங்கிய நிலையை அடைய நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் இன்னும் தொழில், கல்வி, சமூக பொருளாதார துறைகளில் தன்னிறைவை அடையவில்லை என்றும் இதற்காக ஒரு கணக்கெடுப்பை நடத்தி கிடைக்கப்படும் தகவல்களின் அடிப்படையிலேயே உரிய முடிவு எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தற்போதைய நிலை குறித்த கள ஆய்வை மத்திய மாநில அரசுகள் கூட்டாக நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை செயலர், ஆதி திராவிடர் நலத்துறை முதன்மை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 6 வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் கல்லூரி விடுதியில் உணவு பிரச்சனையால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் இரவில் நடத்திய போராட்டத்தின் காட்சிகளை இவை. கல்லூரி விடுதியில் நேற்றிரவு வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 4 மாணவிகளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதால் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மற்ற மாணவர்கள் உணவில் பூச்சிகள் இருந்ததாக கூறி விடுதி காப்பாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். மேலும் விடுதியின் உணவுகள் தரம் சரியில்லை என குற்றம் சாட்டி கல்லூரி நுழைவாயிலில் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மற்றும் தாளாளர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு மாணவர்கள் விடுதிக்கு திரும்பினர். உணவு தரமாக இல்லை என கூறி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மின் இணைப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்ட ஊழியர் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளியாடி 3 மாவடி பகுதியில் வசிப்பவர் விஜிலா. கணவர் இறந்துவிட்டதால் மகன், மகளுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசிக்கும் கணவரின் சகோதரரான ஜெயக்குமார் அடிக்கடி விஜிலாவுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது விஜிலா வீட்டின் அருகே இருந்த மின்கம்பத்தை ஜெயக்குமார் பிடுங்கி எறிந்ததால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. புகாரின் பேரில் மின்வாரிய ஊழியரான அரவிந்த் மின் இணைப்பை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்டு ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் அரவிந்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெட்டுக்கத்தியால் காலில் வெட்டியுள்ளார். காயமடைந்த அரவிந்த் பத்மநாபபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஜெயக்குமாரை தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருகே சாலையில் நடந்து சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த தோழர் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த 65 பக்தர்கள் மாலை அணிவித்து சமயபுரம் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர்.
அதேபோன்று சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த பக்தர்களும் பாத யாத்திரையாக சமயபுரம் கோயிலுக்கு பயணித்தனர். பெரம்பலூர், சிறுவாச்சூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது அவ்வழியாக வந்த கார் பக்தர்களின் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் தோழர் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த மலர்கொடி, விஜயலட்சுமி, சசிகலா, சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த சித்ரா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஜோதிலட்சுமி என்பவர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சென்னையைச் சேர்ந்த கௌதம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் தோல் தொழில் துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் தோல் தொழில்துறைக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தோல் மற்றும் தோல் பொருள் உற்பத்தி பிரதான தொழிலாக விளங்கி வரும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் காலணிகளில் சுமார் 78% ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி வரி முழுமையாக நீக்கப்படுகிறது. நமக்கு அந்நிய செலவாணியில் 9,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தரும். ஏற்கனவே அமெரிக்கா விதித்த நமக்கு வரியால் சற்று கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து இருந்ததால் இந்த 0% வரி விதிப்பெறுவது நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. இதன் மூலம் ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தயாரிக்கப்படும் ஷூக்கள், கையுறைகள், பேக், பெல்ட் உள்ளிட்ட தோல் பொருட்களின் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திடீர் நிலநடுக்கத்தால் பல்வேறு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணன் கோவில், செங்குளம், கம்மாப்பட்டி, இந்திராநகர், குன்னூர், பூவானி, பாட்டக்குளம், பத்ராயிருப்பு உள்ளிட்ட இடங்களில் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தஞ்சமடைந்தனர். சிவகாசி தாலுகா சிந்துராஜபுரத்தில் தொடங்கி கல்லுப்பட்டி வரை 3.0 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்பிநாயுடு தெருவில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் கோவில் சுற்றுப்பகுதிகளில் மக்கள் உணராத வகையில் நில அதிர்வு ஏற்பட்டது. ஆனால் தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பொதுமக்களை பெரும் அச்சப்பட வைத்துள்ளது. திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பெரும்பாலும் பாமாயில் உள்ளிட்ட தாவர கொழுப்புகள் இருந்ததாகவும் மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு என்றும் ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளது. கடந்த 2019 முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு நெல்லூர் நீதிமன்றத்தில் 223 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. அதில் தேவஸ்தான அதிகாரிகள் 9 பேர், பால்வளத்துறை அதிகாரிகள் 5 பேர் உட்பட 36 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் லட்டு தயாரிப்பதற்கு பாமாயில், பாம் கர்னல் எண்ணெய், பால்மொலின் ஆகியவை கலக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. மணம் மற்றும் நிறத்திற்காக பீட்டா கரோட்டின், அசிட்டிக் மற்றும் லாக்டிக் அமிலம், செயற்கை திரவியங்கள் சேர்க்கப்பட்டதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கலப்பட நெய்யில் மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்ததற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தில் இருந்து 68,000 கிலோ கலப்பட நெய் விநியோகம் செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதேபோன்று உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, திருப்பதியில் உள்ள நிறுவனங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக 6 ஆண்டுகளில் 60 லட்சம் கிலோ கலப்பட நெய் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 2019 முதல் 2024 ஆண்டு வரை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சுமார் 234 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கலப்பட நெய்க்கு தரச்சான்று வழங்கியதும் தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் நடைபயிற்சி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணை வளர்ப்பு நாய் கொடூரமாக தாக்கிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. HSR லேஅவுட் 1வது செக்டார் பகுதியில் வசித்து வரும் பெண் வழக்கம் போல காலை நடைபயிற்சியை முடித்துவிட்டு அவர் தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக தனது வளர்ப்பு நாயை ஒருவர் அழைத்து வந்துள்ளார். திடீரென அவரின் கட்டுப்பாட்டை மீறிய நாய் பெண்ணின் மீது பாய்ந்து கீழே தள்ளி கடித்து குதறியது.
இந்த தாக்குதலில் அந்த பெண்ணின் முகம், தலை, கழுத்து ஆகிய பகுதிகளில் ஆழமான காயம் ஏற்பட்டதால் ஏராளமான தையல்கள் போடப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் HSR லேஅவுட் காவல்துறையினர் நாயின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தெலுங்கானாவில் புகழ்பெற்ற சமக்கா சாரக்கா ஜாதரா திருவிழாவில் நியூசிலாந்தின் மௌரி பழங்குடி கலைஞர்கள் பங்கேற்று வழிபட்டது உலகடவிய கலாச்சார பரிமாற்றத்திற்கு சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. முலுகு மாவட்டத்தில் உள்ள மேதாரம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆசியாவிலேயே மிகப்பெரிய பழங்குடியின திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டில் நியூசிலாந்தைச் சேர்ந்த மௌரி இன கலைஞர்கள் மேதாரம் கிராமத்திற்கு வந்து சமக்கா சாரக்கா தேவதைகளை வழிபட்டனர். நியூசிலாந்து கலைஞர்கள் தங்களின் பாரம்பரிய ஹக்கா போர் நடனத்தை ஆடி தங்களின் வீரத்தையும் மரியாதையையும் வெளிப்படுத்தினர். இயற்கை மற்றும் வீர பெண்மணிகளை தெய்வமாக வணங்கும் ஒற்றுமையின் அடிப்படையில் இந்த கலாச்சார சங்கமம் நடந்துள்ளதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் வடக்கில் அமைந்துள்ள ஆமோரியில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவின் காட்சிகள் தான் இவை. நம்மூரில் மழையில் நனைந்தவாறு எப்படி பணிக்கு செல்வார்களோ அதேபோல கடும் பனிப்பொழிவிலும் குடைகளை பிடித்தவாறு பணிக்கு செல்வதை காண முடிந்தது. தற்போது ஆமோரியில் பதிவான பனிப்பொழிவு 167 சென்டிமீட்டர் அளவை எட்டியுள்ளது. இது 1945ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜனவரி மாதத்தில் பதிவான மிக உயர்ந்த அளவு என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாகனங்கள், குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் குவியல் குவியலாக படிந்துள்ள பனிக்கட்டுகளை அகற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 200 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் 3 அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் குவிந்திருந்தன. பொக்லைன் போன்ற வாகனங்கள் மூலம் பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன.